ஐ மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிவிக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. விஜய் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஸோ அதே மாதிரி என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுவும் மனமார்ந்த நன்றியாக இருக்கும். உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க டிவிகே விஜய். ஆப்போசிட் டீமாக டிஎம்கே இருக்காங்க. பட் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி சென்னையோட 16 தொகுதியில் 14 தொகுதி நம்ம விஜய் வென்றிருக்காரு. விஜய் சார்ந்தவங்க வென்றிருக்காரு. 2 தொகுதியில் போட்டிட்டார் விஜய். ஸோ 2துலையுமே மாபெரும் வெற்றி. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ஹாப்பி. பட் இதில் என்னன்னா வெற்றி பெற்றாங்க. பட் என்னன்னா தொங்கு சட்டம் வந்துருச்சு. தொங்கு சட்டம் மீன்ஸ் எல்லாமே கணிச்சாங்க. ஆக்சிஸ் இந்தியா என்ன சொன்னாங்க, 98லேருந்து 120 சீட்டு வந்தாங்க. ஸோ அவங்க கெஸ் பண்ணது ஓரளவுக்கு டாப்ல இருந்துச்சு. மற்றவங்க எல்லாமே வந்துட்டு டிவிகே வராதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ டிவிகே வராது, அவ்வளோ வின் பண்ண மாட்டாங்க, 10 சீட்டு 5 சீட்டு 1 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொன்னார். அதை எல்லாமே தூக்கி சாப்பிட்டு தவிடுபொடி ஆக்கிட்டு, ஸோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, கடவுளும் ஆதரவு கொடுத்தாரு. ஸோ வந்து டாப் ரேஞ்சுக்கு வந்தாச்சு விஜய். அதுவும் தனித்து நின்று அடித்தாங்க பாருங்க, வேற விஷயம், வேற லெவல். பட் என்னன்னா ஒரு 118 ஒரு 100 சீட்டு ஆக்சிஸ் இந்தியா சொன்ன மாதிரி ஒரு 120 சீட் வந்திருந்தாங்கன்னா நீங்க யாருமே இப்போ கெஞ்ச தேவை. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஆட்சி பிடிச்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. பட் சிஎம் ஆகிறதுக்கு மெஜாரிட்டி தேவை, 118 சீட்டு தேவை. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 சீட்டு தான் இருக்குது. 10 சீட்டு கண்டிப்பாக தேவை. அந்த 108வது சீட்டு கூட நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டில் தான் வின் பண்ணியிருக்காரு தாவேகா. ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. சிவகங்கையில் வந்து திருப்பத்தூர் தொகுதி, அந்த திருப்பதி தொகுதியில் 3 முறை எண்ணியிருக்காங்க. திருப்பி எண்ணியிருக்காங்க. நல்லா எனங்க சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காருப்பா. அதுதான் விசில் புரட்சியே. அதுதான் சர்க்கார் படத்தில் வந்து ஏன் ஒரு ஓட்டு எப்படி நீங்கள் போடலாம், நான் தான் போடுன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஓட்டு வித்தியாசம் கூட ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் முன்னாடி என்றவர் வந்து கரெக்டாக அந்த அதிகாரி வந்து சொல்லியிருந்தார். அது வீடியோவை போட்டிருந்தாங்க டிவியில் நியூஸில். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு ஓட்டில் வெற்றி இருக்குது தோல்வி இருக்குது. அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது. ஸோ தேர்தல் அதிகாரி வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்க, கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. என்றவங்களுக்கு ஒரு பொறுப்பாக எண்ணுங்க, ஒரு உதாசீனமாக எண்ணக்கூடாது, கேர்ஃபுல், பி கேர்ஃபுல்னு சொன்னார். அதை கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல நீயா நானான்ற மாதிரி. ஸோ அப்படி போகும்போது தாவேக்கா வின் பண்ணிட்டாங்க, ஒரு ஓட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். பட் இருந்தாலும் இது வந்து தாவேக்காக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரே ஒரு மூஞ்சி தான் விஜயன்ற அந்த ஃபேஸ்க்காக மட்டும்தான். அந்த ஃபேஸ் நல்ல ஃபேஸ். இவருக்கு ஓட்டளிச்சா நல்லது நடக்கும், மக்கள் நம்பி வாரி கொடுத்துருக்காங்க ஓட்டை. சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு அழலப்பட்ட எம்ஜிஆரே வந்து கட்சி ஆரம்பித்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு அவரும் ஃபஸ்ட்டு தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. பட் ஆனால் குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷத்தில் வின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எம்ஜிஆரே வந்து கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் படம் நடித்து, படமும் நடிப்பாராம், அரசியலும் பண்ணுவாராம். அவர் இஷ்டிப்புற படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் நின்று ஜெயிச்சாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். 2 பேருமே சரி, அவரு நின்று தேர்தலில் சிஎம் ஆயிட்டாரு, நம்மளும் சிஎம் ஆயிட்டாங்க, விஜயும் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ என்னன்னா அவர் தனி பெரும்பான்மை அதே மாதிரி தான். இந்த மாதிரி தொங்கு சட்டம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகி நல்லது பண்ணி ஆட்சி தூக்கி போயிட்டேன்ட்டார். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் சிஎம். எம்ஜிஆர், இப்போ விஜயும் உயிரோடு இருக்க வரைக்கும் விஜய் தான் சிஎம் இருக்கணும், அதான் மக்களோட ஆசை. அவரும் சொல்லியிருக்காரு, அடுத்த 33 வருஷத்துக்கு நான் தான்டா சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவரோட கான்ஃபிடென்ட், மக்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இருங்க, வெற்றி நிச்சயம் 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 சொன்னவர் வெற்றி பெற்றாங்க. அது மக்கள் ஆதரவு தான். பட் இருந்தாலும் மக்கள் வந்து இன்னும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கலாம். டிஎம்கே ஓட்டு போட்டோம், ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம், கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம், மாற்றம் இருந்திருக்கலாம். இல்லைன்னா கூட்டணி எதிர்பார்த்தாங்க, கூட்டணி வந்திருக்கலாம். அந்த விசிகே, காங்கிரஸ், அப்புறம் வேற யார் எதிர்பார்த்தாங்களே, அந்த சீமான், இவங்க 3 பேரும் வந்தாங்கன்னா டாப் லெவலில் இருந்திருக்கும். பட் வரல.
வரணுமையா, நம்பிக்கை வச்சு வரணும். நீங்களாம் வரமாட்டீங்க. ஏன்னா பணம், விசிகேவும் பணம் கோடிகள்லாம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கான், சீமானும் பணம் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கான். ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்காகவே டிஎம்கேவோட போயிட்டாங்க. ராகுல் காந்தியோட ஒப்பீனியன், அவரோட அவர் லைக் பண்ணுறாரு விஜயை, கண்டிப்பாக கூட்டணி வைப்போம், விஜய் கூட கூட்டணி வச்சு வெற்றி நிச்சயம்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் முடிவு பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். எல்லாமே சொல்கிற மாதிரி இந்த செல்வப்பா இந்த பைத்தியம் மாரி போயிட்டு டிஎம்கேவோட கூட்டணி வச்சது நல்லது தான். பட் ஒன்றும் இல்லையே, பிரயோஜனம் இல்லையே. 20 சீட்டு 20 சீட்டு ஏதோ ஒரு அள்ளி கொடுத்துருக்காங்க சீட்டு, ஒன்றுமே ஜெயிக்கலையே. நீயே ஜெயிக்கலையே. செல்லு பிறந்தகை அவுட், ஸ்ரீபெரும்புத்தூரில் தாவேக்கா அடிச்சு தூக்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸில் நம்ம ராகுல் காந்தி அடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் வரையும் வெயிட் பண்ணாங்க. யார்? டிவிக்கு. காங்கிரஸ் வரும் 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 வரும்னு வந்திருந்த வேற லெவலில் நின்னும் எல்லாமே ஜெயிச்சிருக்கலாம். ஓக்க மாட்டேன். சென்னையில் 16 சீட்டில் 14 சீட் அடிச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சென்னையில் தாவேக்கா அதுவும் ஃபஸ்ட்டு நின்று வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒன்றும் அந்த 2 சீட் அடிச்சிருந்தா கூட வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ 112 வந்து 108 110 சீட் வந்திருக்கும், 8 தான். ஸோ என்னென்ன பிரச்சனை? தொங்கு சட்டமன்றம் ஆயிடுச்சு. இதில் யார் சப்போர்ட் பண்ணுவான்றது தெரியல, யாரை கூப்பிடுவாங்கன்றதுன்னு தெரியல. எல்லாமே சொல்கிறது காங்கிரஸ் கூப்பிடலாம், நியூஸ் பிரகாரம் காங்கிரஸும் கூப்பிடலாம், திருமாவளவன் கூப்பிடலாம், கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்க கூப்பிடலாம், இல்லைனா வந்து மக்கள் நேய மனித கட்சியும் ஒரு முஸ்லீம்ஸ் கட்சி அவங்களுக்கு கூப்பிடலாம், எக்ஸட்ரா ரொம்ப கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இவங்களை யாரை கூப்பிட்டு யாரை ஆட்சி அமைக்க போகிறான்றது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு சிஎம் பதவி விஜய் தான். ஸோ அது கன்ஃபார்ம். ஆளுநர் கூப்பிட்டாங்க, அது கன்ஃபார்ம். இவர் வந்து மெயில் போட்டார், நான் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறேன், 118 சீட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா விஜய்க்கு வெற்றி வாய்ப்பாகவும் இருக்குது. ஒரு முகத்தில் அந்த வெற்றி தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ அதனால இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டுருக்கு. மக்கள் தூக்கியும் விட்டாங்க, கொஞ்சம் தொங்கல்லாம் விட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தூக்கி விட்டாங்க, மக்கள் தொங்கவும் விட்டாங்க. தனி மெஜாரிட்டி வந்திருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலில் 200 சீட் அடிச்சிருக்காங்க பிஜேபி. அந்த மாதிரி நம்ம ஆளு 202 சீட் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம விஜய் வந்து அட்லீஸ்ட் 108 சீட்டு கொடுத்த மக்கள் ஒரு 120 கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா சொன்ன மாதிரி 120 சீட் வந்த தனி பெரும்பான்மை. யாரையும் கூப்பிடவே தேவையில்ல, யாருக்கிட்டையும் கெஞ்சி தேவையில்ல. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, யாரையும் கெஞ்சி தேவையில்ல. நான் பதவி தரேன் அப்படின்ற மாதிரி. விஜய் கண்டிப்பாக பணம் தர மாட்டார், பதவி தான் கொடுப்பார். ஸோ இப்போ டெப்டி சிஎம் யாருன்னு அடுத்தது முடிவு பண்ணணும். அதுக்கு பெரும் தலைவலி விஜய்க்கு. அவர் கட்சியிலே இருக்கிற புஷி ஆனந்துக்கு தர்றதா, ஆதவ அர்ஜுனாவுக்கு தர்றதா, இல்லை எதிர்கட்சி யார் வரணும் அவங்களுக்கு தர்றதா, சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் மாட்டினார் விஜய். ஸோ அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ டெப்டி சிஎம் யாருன்றத ஒரு புதுசாக இருக்கும். புது சிஎம், புது டெப்டி சிஎம், புது தமிழ்நாடு. ஸோ வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ்நாடு. ஸோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ நாடும் நாட்டு மக்களும் செழிப்பாக இருக்கட்டும், இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த விஜயன் ஆட்சியில் கடவுளோட சிவனோட அருளால், அந்த அல்லாவோட அருளால், முருகனோட அருளால், சாய்பாபா அருளால் எல்லாம் சேர்ந்து வாரி கொடுத்துருக்காங்க. மக்கள் வர வேண்டியிருக்காங்க கடவுள்கிட்ட. இனிமேல் மக்கள் தொண்டு தான் மகேசன் தொண்டு. ஸோ இது வந்துட்டு விஜய் நிறைவேற்றுவார். அவருக்கு எம்மதமும் சம்மதம். இப்படிப்பட்ட ஒரு சிஎம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தமிழ்நாடு. அவர் சினிமா துறையில் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தான். வந்துட்டு விஜய் வந்து அப்படிப்பட்டவர் அப்படின்னு எதிராளிங்க சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தவிடு கூட ஆக்கிட்டாங்க. என்னோட பர்சனல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோ ஒர்த்தே இல்லை அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க கூட நிற்கிற ஆட்கள் துணையாக இருந்தாங்கன்னா, அவங்க மனைவி துணையாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டிப்ரெஷன் இருந்திருக்க மாட்டார். இன்னும் மூளை வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்கோம் விஜய்க்கு. மங்கி போகாமல் என்ன பண்ண சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் திரும்பி வந்து விஜய் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட சந்தோஷமும் நல்லா இருந்திருக்கும், ஃபேமிலி சந்தோஷம். இப்போ அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் போய் வாங்கியிருக்காரு விஜய். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே பேசுகிறோம், அப்பா அம்மா ஒதுக்கி வச்சிட்டாரு. அவர் ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்காரு. சினிமாவை தவிர்த்து மக்களுக்கு சேவை சன்னம் போயிருக்கும்போது கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா ஃபேமிலியெலாம் வந்து தனியாக தான் இருக்கணும். அது வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். அவங்க சேஃபாகவும் இருக்கணும், செக்யூர்டாகவும் இருக்கணும். அது நல்ல விஷயம். விஜய் எப்போனாலும் போவார், எப்போனாலும் வர. இனிமேல் அப்படி தான். எங்கே வேணாலும் போவார், எங்கே வேணாலும். அவர் தனி கட்டுற ராஜா. ஸோ ஃபேமிலிக்கு, அப்பா அம்மா ஃபேமிலி, அவங்க சொந்தக்காரங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமா,
அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அவர் அப்பா அம்மா பார்த்தாட்டு இப்போ எல்லாருமே ஆகட்டும் எல்லா வெளியூரில் போய் வேலை பார்க்குறோம், அப்பா அம்மா கூட இருக்கும். இல்லை இல்லை, சும்மா நாங்கள் டீம் விஜய் வந்து அப்பா அம்மா கூட இல்லை, ஃபேமிலி கூட இல்லை சொல்லிட்டு அவர் எக்ஸெட்ரா கன்ஃபியூஷன் பண்ணி அவதூறு பதிவு. இந்த டிஎம்கே அழிஞ்சதே காரணம் வந்து திமுரு தான். திமுறல் தான் டிஎம்கேவே அவுட். டிஎம்கே அவுட், டிவிகே இன். இதான் நடந்துச்சு. நான் போட்ட டைட்டில் கார்டு மாதிரி. டிஎம்கே அவுட்டு, டிவிகே இன், டிஎம்கே அவுட். வெளியே போயிடுச்சா? எதிர்கட்சி தான். எதிர்கட்சி உட்காந்துருக்க வேண்டியது தான். நீ சும்மா உட்காந்து கத்திங்க எடுக்க வேண்டியது தான். ஒரு பவரில் இந்த ஒரு சிஎம்ஏ காலி. அவரும் சட்டசபை உள்ள வரவே மாட்டார். அவ்வளோ அவுட். உதயநிதி தான் வரணும். அவதான் எதிர்கட்சி தலைவர். வேறு வழி இல்லை, போஸ்டிங் இல்லை ஸ்டாலினுக்கு. அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். கதம் அவர் கதை முடிஞ்சு. ஸோ மக்களே, இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து தமிழ்நாடு பதவி ஏற்க போகிறாரு விஜய். வில்வித்தன் விஜயன், சி ஜோசப் விஜய் நான் அப்படி சொல்வாரா? இல்லை எஸ்ஏ சந்திரசேகர் சந்திரசேகர் சி ஜோசப் விஜய் நான் சொல்லுவாரா? அதாவது எம்கே ஸ்டாலின்றது வந்து அவர் ஃபுல் நேம் சொன்னார். அந்த மாதிரி அவங்க தாத்தா பேர் அவங்க அப்பா பேர் எல்லாம் சேர்த்து சொன்ன மாதிரி சொல்லுவாரா? ஸோ பார்ப்போம் என்னன்றது. ஜெயலலிதாவின் நான், எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற நான், எம்ஜிஆர் சொன்ன மாதிரி. ஸோ இவர் சி ஜோசப் விஜய் நான் சொல்லுவாரா, இல்லை வேற மாற்றி சொல்லுவார்ன்றத என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பீஸ் வந்துட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள். நியூ சிஎம், நியூ தமிழ்நாடு, நியூ மக்கள், நியூ ஸ்கீம், நியூ பிளான், நியூ சட்டங்கள். வளரட்டும் தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு, வளரட்டும் தமிழ்நாடு. விஜய் நியூ சிஎம் எல்லாரும் எதிர்பார்ப்போம். என்ன செய்ய போறன்றது உங்களோட சேர்ந்து நானே எதிர்பார்க்குறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி.